ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. விவசாய மண்ணை அழித்து தொழிற்சாலை வளர்ச்சி வேண்டாம் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் தமிழக மக்கள் உரிமை மீட்க தலைமுறை காக்க என்ற தலைப்பில் நடைபயணம் மேற்கொண்டார். அப்போது கூட்டத்தில் பேசிய அவர், திமுக அரசை அகற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நடைபயணம் என்று கூறினார். தொடர்ந்து பேசிய அன்புமணி ராமதாஸ், விவசாய மண்ணை அழித்து தொழிற்சாலை வளர்ச்சி வேண்டாம், குவாரி வேண்டாம், தடுப்பணை கட்ட வேண்டும் என்று வலியுறுத்தினார். போதைப் பொருட்கள் கிராமங்களிலும் பரவி உள்ளது. திமுக அரசு ஊழலாட்சி நடத்தி வருகிறது என குற்றம் சாட்டினார். கொள்ளிடம் ஆற்றில் மணல் கொள்ளை, ஆதனூர் தடுப்பணை 15 ஆண்டாக முழுமையடையாத நிலை, விவசாயிகளிடம் லஞ்சம் என பல பிரச்சனைகளை எடுத்துக்காட்டி திமுக அரசை அகற்ற வேண்டும் என்று வலியுறுத்தினார். எனக்கு ரொம்ப பிடித்தது என்னன்னா, இந்த காவிரி டெல்டா பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம், புரொடெக்டட் அக்ரிகல்ச்சரல் ஜோன் என்று ஒரு சட்டத்தை கொண்டு வந்தவன் இந்த அன்புமணி ராமதாஸ். அதுல கையெழுத்து போட்டது எடப்பாடி பழனிசாமி, முன்னாள் முதலமைச்சர். ஆனால் முதலாக இது என்னவென்று சொல்லி இந்த முதல் கோரிக்கை வைத்தவன் அன்புமணி ராமதாஸ். 2015 வச்சேன். ஊரா போனேன், கிராமமா போனேன், அறிவித்து கிராமமா போனேன், துண்டு பிரசத்தை கொடுத்தேன், விழிப்புணர்வு போராட்டம், ஆர்ப்பாட்டம், மாநாடு அழுத்தம் கொடுத்தேன், நாடாளுமன்றத்தில் பேசினேன், சட்டமன்றத்தில் பேச வச்சேன். எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் 10 முறை சந்திச்சேன். ஒரு முறை சொன்னேன், பாருங்க, வரலாற்றில் உங்க பேர் காலகாலமா நிலைத்து இருக்கும், இந்த சட்டத்தை நீங்க கொண்டு வாங்க. அத்தனை எவ்வளவு என்னென்ன பேசணுமோ பேசினேன். ஏன்னா அப்பதான் இந்த ONGC, இந்த மீத்தேன் திட்டம், ஹைட்ரோ கார்பன், இந்த வெங்காயம், கத்திரிக்காய், வெண்டைக்காய் எல்லாம் கொண்டு வர மாட்டானுங்க. பெட்ரோ கெமிக்கல் மண்டலம் கொண்டு வர முடியாது. சட்டம் வந்துதான். ஏன்னா இந்த மண்ணை பாதுகாக்கணும். அந்த நோக்கத்தில் தான் இந்த சட்டத்தை கொண்டு வர செய்தது. சட்டம் கொண்டு வந்தது அதிமுக, கொண்டு வர செய்தது இந்த அன்புமணி ராமதாஸ்.